வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். மீண்டும் சங்கநாதத்துடன் நாங்கள் சங்கநாதத்துக்கு ஒரு கரை கண்டுதான் விடுவோம். ஆனால் பலம்புரி ஆசிரியர் எங்களை கூப்பிடுறேன். பலம்புரி ஆசிரியருக்கு நாங்கள் ஒரு எவ்வளோ உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன உண்மையிலே ஒரு நல்ல மனிதன். பெண்ணை ஏன் மகாலட்சுமியாக போற்றுகிறோம்? பெண்களை நாங்கள் மகாலட்சுமியாக போற்றுகிறோம் இல்லையா? ஏன் குழந்தைகளை கண்ணா வா வா என்கிறார்கள், ஏன் ராமா வா வா என்று அழைப்பதில்லை? தமிழுக்கு அமுதென்று பெயர் என்கிறார்கள், ஏன் வேறு இனிப்பு வகைகளை குறிப்பிடுவதில்லை? ஏன் தேனி, ஏன் இனிப்பு முட்டாயணி இல்லை? இருக்கைகளில் எத்தனையோ சிறப்பிருந்தும் ஏன் சிம்மாசனம் என்கிறார்கள், ஏன் புலியாசனம் என்று சொல்வதில்லை? இது என்ன கரைச்சலடா சொல்ல வர. எல்லா உயிரினங்களுக்கும் சக்தி இருக்கிறது, இருந்தாலும் குதிரை சக்தி என்று தானே கூறுகிறார்கள், ஏன் யானை சக்தி என்று கூறக்கூடாதோ? இது எத்தனையோ நடைகள் அழகாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் அன்ன நடை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? முருகனை அழகன் என்கிறோம், ராமனை வீரன் என்கிறோம். என் ராமன் அழகு இல்லையா? என் முருகன் வீரன் இல்லையா? அங்க கிடக்கு. நான் அதான் சொல்றேன், வீரன் இல்லையே. ஏன் இந்த பாகுபாடு? உரியவர்களின் சிறப்பை சொல்லும் விதம் இவ்வாறாக புகழ்மொழிகள் சொல்லப்படுகிறது. உரியவர்கள் ஒவ்வொரு விதத்தையும் சொல்றதுக்கு புகழ்மொழிகள் பயன்படுத்த. கலை என்ற சொல் லட்சுமியை குறிக்கும். கலையோடு தென்படும் பொருளில் லட்சுமி வாசம் செய்கிறாள். கலையோடு தென்படும் பொருளில் லட்சுமி வாசம் செய்கிறாள். நெற்கதிரில் தான் தானிய லட்சுமி, செல்வத்தில் ஐஸ்வர்ய லட்சுமி, வீரத்தில் வீரலட்சுமி, வாளில் கடகலட்சுமி, யானையில் கயலட்சுமி, இப்படி எல்லாவற்றிலும் அதன் திறமை தென்படும். மகாலட்சுமி உன்னிடத்திலும் உறைந்திருக்கிறாள் என்ற அர்த்தத்தில் குணவதியான அழகான பெண்ணை மகாலட்சுமிக்கு ஒப்பிட்டு கூறுவது மரபு. அதான் சொல்ல வர. பெண்களை கேளுங்கள், சிறப்பு சிறப்பு. அதற்கு அழகு மட்டும் காரணமில்லை, மகாலட்சுமி அதிர்ஷ்டமானவள் என்பதும் காரணம். விளக்க முடியாத ஏதோ ஒரு சிறப்பு மகாலட்சுமியிடம் இருப்பதால் பெண்களை மகாலட்சுமியாக பார்க்கிறார்கள். என்றும் மகாலட்சுமி வந்தது என்ற வீட்டுக்கு, மகாலட்சுமி வந்த புறான் அப்பா சொல்லுவார். ஒவ்வொரு அப்பாவுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் இளவரசிகள் தான், விட்டு கொடுப்பாங்க பாவியல். சரியோ, அவைக்கு அந்த அவளை பற்றி எதுவும் கதைச்ச தந்தையர்களும் தங்களுடைய அந்த பிள்ளையே இளவரசியாகத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் யார் சொன்னாலும் கேட்காம இருப்பார்கள். ஆனால் தன் பொம்பளை பிள்ளை போய் சொன்னா சின்ன பிள்ளைக்கு நான் சொன்னேன் இல்லையாண்டு சொல்ல இல்லையே அந்த மாதிரி கதைச்சு அவன் சப்போர்ட் ஆயிடும். அவ செல்வங்கள் மட்டும் போதும் என்று விரும்பி அவளை வழிபடுபவர்கள் ஏமாற்றம் தான் அடைவார்கள் என்று பிரம்மதேவன் தேவர்களிடம் கூறினார். தேவியிடம் நல்ல ஒழுக்கம், சாத்வீகமான குணம், உதவும் மனப்பான்கு அனைத்தையும் வேண்டினால் அதன் பொருட்டு செல்வங்களை வழங்குவாள் என்கிறார் நான்முகன் லட்சுமிட்ட. மகாலட்சுமி திருப்தியையும் மனசாந்தியையும் வழங்கும் காருண்ய தேவி. விதியையும் மாற்றி ஒருவரை செல்வந்தனாக்கும் ஆற்றல் கொண்டவள் சௌபாக்கிய லட்சுமி. இத்தகைய பண்புகள் பெண்களுக்கும் பொருந்தும் என்பதால் அவர்களை கிரகலட்சுமியாகவே போற்றுகின்றன ஞான நூல்கள். அப்ப அவையே அதுக்காகத்தான். அப்ப மகாலட்சுமி என்றால் ஒரு என்னன்னு சொல்லுவோம், சிறப்பு தான், பெண்களுக்கு சிறப்பு. அதான் நாங்கள் மகாலட்சுமி என்று பெண்களை சொல்கிறோம். லட்சுமி வந்து விட்டாள் என்ன, எங்களை மகாலட்சுமி ஒரு இதுகளும் சொல்லிக்கலையும் ஒரு அர்த்தங்கள் இருக்குத்தான், சும்மா இல்லை. அப்ப அதுதான் மகாலட்சுமி என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம், மகாலட்சுமி என்று ஏன் போற்றுகிறோம் என்ற ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கொண்டு வந்து வலம்புரி ஆசிரியர் இதை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறேன். சரியோ, ஆகையினால பெண்களை நாங்கள் மகாலட்சுமி என்று நாங்களும் போற்றுவோம் இல்லையா? பெண்களை நாங்கள் போற்றுவோம். அது ஒவ்வொரு வீட்லயும் அப்படி மகாலட்சுமியா தான் பார்ப்போம். பொம்பளை பிள்ளைகளை என்ன மற்ற குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு முதல் பொம்பளைகள் தான் கூப்பிடுவோம். மகாலட்சுமி குத்துவிளக்கு ஏற்றட்டும். கல்யாணம் முடிச்சு வந்தால் பெண்ணத்தான் முதல் குத்துவிளக்கு ஏற்றுற. மருமகள் வந்து விட்டா எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து விட்டாள், மகாலட்சுமி போய் குத்துவிளக்கு ஏற்றுங்கோ ரெண்டு லட்சுமியாகத்தான் விடுறது பெண்ணை. இப்போ பெண்களை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தும், அது அந்த காலத்துலேருந்தே பெண்களை முக்கியத்துவப்படுத்தி கொண்டு வரோம். ஆனால் பெண்கள் தான் தங்களுக்கு சமதர்மம் இல்லைன்னு இடையில போர் செய்து இப்போ அதே சமதர்மமாக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அவையே இல்லை
என்ன அவைக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுவும் இருக்குது. அது எங்கள்கிட்ட இப்போத்த கலியுகம் பெண்களுக்கு மதிப்பில்லாமல் போச்சு. பெண்களை மதிக்கிறார்கள் இல்லை. ஏன்னா பெண்களே ஒரு என்னென்று அவர்கள் அதை வச்சு ஒன்றும் எனக்கு புரியல. அது பெண்களை மதிக்கணும். ஏன்னு சொன்னால் தாய்மை, அதுதான் அந்த பெண்களுக்கான மதிப்பு. ஏன்னா தாய்மை அடைகிறது என்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் பெண்கள். ஆகையினாலே அவர்களை நாங்கள் இந்த தாயும் ஒரு பெண் தானே, அவளும் ஒரு பெண் தானே, அதையும் நினைத்தால் நாங்கள் மதிப்போம். ஆகையினாலே அதான் சொல்வார்கள், திருமணம் செய்கிறோன் தாயை எப்படி பார்க்கிறானோ அவன் தான் மனைவியை மடிவா பார்ப்பான். அவன் தாயோடைய ஒழுங்கிலே மனுஷி என்னன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவேணும். அந்த புள்ளியோ உலகம் போய் சொல்லுவான், அவன் தாய் எப்படி வச்சு பார்த்தோம், தாயோட இவ்வளோ அன்பா இருந்தவன் அவன் மனுஷி பார்ப்பான். அது பார்க்க தெரியுமாப்பா, தாயோட எப்படி பிள்ளை இருந்தோ அது மாதிரி தான் மனைவியை வச்சிருக்கும், கொஞ்சதையை வச்சிருப்பான் சொல்லுவேணும். அவ்வளவு நம்பிக்கை. இப்போ பெண்களை மகாலட்சுமி என்பதில் எதுவித தவறும் இல்லை என்று நாங்களும் சொல்கிறோம். சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் விவாத அரங்கை நிறைவு செய்வோம். பெண்கள் அனைவரையும் மகாலட்சுமி என்று கூறுவோம், புகழ்வோம். நன்றி, வணக்கம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.